ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வீடியோவில் பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோங்க. தக்காளி தொக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து கழுவி சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. 2 பட்டை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிடலாங்க. அரைச்ச விழுதோட நான் ஒரு 6 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி வந்தாச்சுங்க. ரொம்ப கொரன்னு இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை தாளிச்சிடலாங்க. ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது வாசனைக்காக. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுட்டு தக்காளி விழுது சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.